வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம ரொம்ப ஈஸி அண்ட் டேஸ்டியான சிக்கன் தொக்கு செய்ய போகிறோம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, ஒயிட் ரைஸ் கூட செம்ம காம்பினேஷனாக இருக்கும். பரோட்டா கூட அல்டிமேட்டாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். மறக்காமல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி வந்துச்சுன்னு. ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் ஹோல் கரம் மசாலாலாம் சேர்த்துக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் ஒரு 2 பீஸ் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அது பொரிஞ்சு வந்தோன்னா அதில் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அதில் கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் பொரிஞ்சு வந்த பிறகு அதில் ஒரு 10-15 சின்ன வெங்காயத்தை நல்லா இடிகளில் இடித்து தட்டி சேர்த்துக்கலாம். தட்டி சேர்க்குறது இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நமக்கு ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் நம்ம தட்டி சேர்க்குறோம். அதில் கொஞ்சோண்டு வெங்காயம் வதங்குறதுக்காக உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 15 பூண்டு வெள்ளைப்பூண்டு அதையும் தட்டி சேர்த்துக்கலாம். அது நல்லா ஒரு டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதனால தான் நம்ம வெள்ளைப்பூடு சேர்த்துக்கிறோம். இப்போ வெங்காயம், வெள்ளைப்பூடு எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கணும். ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். காரம் கம்மியாக வேணும் அப்படின்னா 2 பச்சை மிளகாய் இல்லை 1 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஏன்னா பெப்பர் வேறு நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதனால் காரம் பார்த்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா இது வதங்கி வந்த பிறகு இஞ்சி பூண்டு 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கி வரணும். வெங்காயம், இஞ்சி பூண்டு சேர்ந்து பச்சை வாடை போய் நமக்கு வரணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வெங்காயத்தை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ப்ரௌனிஷாக வதக்குறோமோ, பச்சை வாடை இல்லாமல் நல்லா கலராக வதக்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ கிரேவி வந்து நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இதோட ஒரு பெரிய சைஸ் தக்காளி அதையும் நான் பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் நல்லா வதங்கி வரணும். தக்காளிக்குன்னு இருக்க பச்சை வாடை இருக்கு இல்லையா, அது போகிற அளவு நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கணும். தக்காளியோட பச்சை வாடை போன பிறகு நான் 1/2 கிலோ சிக்கனை கழுவி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். போனோட தான் சிக்கன் எடுத்திருக்கேன். போன்லெஸ் வேணுன்னா நீங்கள் போன்லெஸ்ஸும் போட்டுக்கலாம். நான் இங்கே ஆனால் போனோட தான் எடுத்திருக்கேன். தண்ணி ஊற்றாமல் அந்த வெங்காய தக்காளி மசாலாவோட இந்த சிக்கன் வதங்கி வரணும் நமக்கு. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் போட்டுட்டு நல்லா இந்த மசாலா எல்லாம் சிக்கனோட ஒட்டுறளவுக்கு நல்லா நம்ம பரட்டி எடுத்துக்கணும். தண்ணி ஊற்ற வேணாங்க. தண்ணி ஊற்றாமையே சிக்கனோட இந்த மசாலாலாம் ஒட்டுற மாதிரி நம்ம நல்லா பரட்டி எடுத்துக்கலாம். ஏன்னா சிக்கன்லேருந்து கொஞ்சம் நமக்கு தண்ணி விடும் இல்லையா, அதனால் நம்ம ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்ற வேணாம். நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வந்த பிறகு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் ஒரு 3/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ கிரேவி கன்சிஸ்டன்சி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஊற்றிக்கோங்க. சிக்கனோட அளவு கூட கூட அதுக்கேற்ற மாதிரி தண்ணியோட அளவையும் பார்த்து சேர்த்துக்கோங்க. இது வந்து ஒரு 20 நிமிஷம் 15 to 20 நிமிஷம் மூடி வச்சுக்கணும். சிக்கன் வெந்துற அளவுக்கு மூடி வச்சுக்கோங்க நீங்கள். நான் ஒரு 25 நிமிஷம் மூடி வச்சுருந்தேன். பார்த்திங்களா, மூடி தந்தேன்னா எவ்வளோ எண்ணெய் பிரிஞ்சு கிரேவி வந்திருக்கு. எனக்கு இன்னும் கூட கொஞ்சம் திக்காகணும். திக்கான பிறகு 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி. நீங்கள் காரம் ரொம்ப வேணாம் அப்படின்னா 1/2 டீஸ்பூனாக கூட சேர்த்துக்கோங்க. இங்கே பார்த்திங்கன்னா கிரேவி நல்லா சுண்டி